காலையில் டீ டைம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். அதுலேயும் எனக்கு வந்து காலையில் ஒரு பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் எந்த ஒரு அவசரம், எந்த ஒரு டென்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எனக்காக அந்த டைமை ஒதுக்கி அந்த டீயை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது எங்கேருந்து தான் அந்த புத்துணர்ச்சி வரும்னு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டீ இருந்தால் தான் அந்த நாளே ஆரம்பிக்கிற மாதிரி. நிறைய டீ லவ்வர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நாங்களாம் டீ பைத்தியனே சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இஞ்சி அண்ட் ஏலக்காய் போடுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாதுங்க. எப்போவுமே இந்த இலைகள்லாம் வந்து நான் செடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். கற்பூரவள்ளி அண்ட் துளசி இந்த 2மே வந்து நாங்கள் அது கூட சேர்த்துவோம். ஏலக்காய் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் குருமிளகு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நல்லா கசக்கி நல்லா நசுக்கி போட்டு டீ வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொண்டைக்கு இதமாக ஒத்தனம் கொடுத்த மாதிரி இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம உணர்வோம் உண்மையாலுமே. இதனால் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. கோல்டு வந்து சீக்கிரம் நமக்கு பிடிக்காது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய பாடி வந்து அவ்வளோ சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஸோ சீக்கிரம் வந்து இந்த கோல்டு சின்ன சின்ன இந்த காய்ச்சல் அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. எப்பாவது ஒரு டைம் தான் வரும். அதிகமாக கோல்டு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் சேர்த்திக்கலாம். இதே வந்து பனிக்காலம் தொடர்ந்து மழை பெய்யுது அந்த மாதிரி டைமில் வந்து இது கூட ஒரு கொஞ்சோண்டு வெத்தலை போடுவேன் கசக்கி. அது வந்து இன்னும் நல்லா நமக்கு ஹீட்டு கொடுக்கும். அதாவது கோல்டு வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி நல்லபடியாக பாதுகாத்துக்கும். இந்த மாதிரி தாங்க நான் எப்போவுமே டீ வைப்பேன். இது போக நான் சாயந்தரம் டீ வைக்கிறதுல வந்து இத்தனை இலைகள்லாம் போடவே மாட்டேன். இஞ்சி அண்டு குருமிளகு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திப்பேன். இது காலையத்துக்கு மட்டும்தான். இடையில வந்து நான் லீவாக இருந்ததுன்னா இடையில வந்து ஒரு டைம் வரக்காப்பி எடுத்துப்போம். இல்லாட்டி அப்போவும் வந்து ஒரு கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக ஒரு 1/2 டம்ளர், அப்போல்லாம் வந்து 1/2 டம்ளர், இப்போ தான் 1 டம்ளர் குடிப்போம். மத்தியானம் ஒரு 1/2 டம்ளர் எல்லோரும் எடுத்துப்போம். அது வேணுன்னா மட்டும்தான், இல்லாட்டி வரக்காப்பி அந்த மாதிரி எடுத்துப்போம். அதையுமே அதிகமாக எடுத்துக்காமல் காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர், மத்தியானம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர், இவ்வளோ தான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது. நிறைய அடிக்கடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா குடிச்சிட்டே இருந்தால் தான் டீ அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிகேஷன் வந்து கம்மியாக போடணும். டிகேஷன் அதிகமாகவும் போடக்கூடாது, அளவாக போட்டுக்கணும். இப்போ பக்கத்தில் வந்து பால் காஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெரை ஊற்றுறதுக்காக நான் எப்போவுமே காலையிலேயே பெரை ஊற்றி வச்சுருவேன். அதுவும் வெயில் டைம் அப்படிங்கிறதுனால அது சீக்கிரமாக தெவஞ்சிருது மத்தியானத்துக்கு. இப்போ மீதி இருக்கிற இலையெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன், எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது ஒட்டுக்கா 2-3 கிள்ளிட்டேன். ஸோ எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் இந்த மாதிரி டீ வடிக்கிறது வந்து அதே மாதிரி தான். பிளாஸ்டிக் ஜல்லடை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஜல்லடை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய என்னோடய விலாக் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். என்னென்னா நாங்கள் வந்து பூச்செடி வந்து நிறைய வச்சுருக்கோம். டெய்லி கோயிலுக்கு வந்து ஒரு மாலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து பூ பறிக்க போகும்போது எனக்கு என் பையனுக்கு அவருக்கு 3 வடை வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த தட்டில் இருக்கிறது வந்து எனக்கு என்னோடய பையனுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து அவ்வளவும் பெரிய ஊற்ற மாட்டேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் பெரிய ஊற்றிட்டு மீதி பாலை வந்து மூடி வச்சுருவேன். ஏன்னா நைட்டு வந்து பையனுக்கு 1 டம்ளர் பால் பூஸ்ட்டு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் டீ வைக்கிறதுக்குள்ள வேணும் இல்லையா, அதனால். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரேஷன் கடையில் நான் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். முதல்ல வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பு, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டோரில் வாங்குகிற பருப்பு 2 கலந்து வச்சுருவேன். இப்போ ஸ்டோரில் வந்து நான் பருப்பு வாங்குறதில்ல. நான் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் ரேஷன் கடை பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வேகுது, சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டைம் இருந்ததுன்னா நம்ம ஊற வச்சிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து முழுக்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செய்கிற முறையை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒரு சாம்பார் வைக்கிறதுலேருந்து டீ வைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறுபடும். ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இந்த விலாகில் காமிக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டோட லைஃப் ஸ்டைல் தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பருப்பாகட்டும் சாப்பாடாகட்டும் எதுவுமே நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேங்க. குக்கர் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் குக்கர் வந்து மூடி போட்டு விசில் வர்ற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நார்மலாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். அப்பப்போ திறந்து கிளறி விடுற மாதிரி தான் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நான் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுனால தான் நான் வந்து காய் வந்து இதில் எதுவும் போடல. இல்லாட்டி ஒரு 1/2 வேக்காடு ஆன பிறகு ஒரு முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னா 1/2 வேக்காடு ஆன பிறகு முருங்கைக்காய் கட் பண்ணி போடுவேன். உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் கடுசாக வேகிற காயெல்லாம் வந்து அப்பப்போ கட் பண்ணி போட்டுக்கிறது. இந்த மாதிரி முள்ளங்கி இந்த வணக்கி போடுற காயெல்லாம் நான் பருப்பில் போட மாட்டேன். அது வணக்கும் போது தான். டெய்லி காலையில் வந்து எப்போவுமே முட்டை கொடுத்துருவேங்க. பையனுக்காகட்டும் அவருக்காகட்டும் 2 பேத்துக்குமே 2 ஆளுக்கு ஒரு முட்டை தோசை கொடுத்துருவேன். நான் வந்து ஒவ்வொரு நாள் சாப்பிட மாட்டேன். இது வந்து சனிக்கிழமை எடுத்திருக்கேன் இந்த விலாக். நான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாளில் நான் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு மட்டும் நான் டெய்லி காலையில் வந்து நான் கொடுத்துறது. பாருங்கள், இந்த கல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து மாமியார் காலத்துலேருந்து இருக்குது. ஈஸியாக இருக்குது. அதுவும் கிச்சன் வந்து என்னோடது ரொம்ப சின்னதாச்சுங்களா. இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் தான் நான் மேக்ஸிமம் எங்கிட்ட இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன். பாருங்கள், இது நுணுக்கிறக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். குருமிளகு அண்டு உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அடித்து ஆளுக்கு ஒரு முட்டை தோசை காலையில் கொடுத்துருவேன். என்னோடய கிச்சன் வந்து கவுண்டர் டாப்பே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் அடுப்பு பார்க்குறீங்க இல்லையா, அந்த அடுப்புக்கும் இந்த பக்கம் ஜலதாரை இதுக்கு இடையில அந்த முட்டையெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அவ்வளோதான் ப்ளேஸே. அதுதான் வந்து எனக்கு கவுண்டர் டாப்னே சொல்லணும். அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்ன பெட்டி மாதிரி கிச்சனு. நான் உங்களுக்கு வந்து கிச்சன் டூர் நான் போடுறதுன்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏன்னா இது வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதாவது மாமியார் காலத்துலேருந்து நல்ல தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். போர் தண்ணி, வெளியே ரோட்டு பைப் தண்ணி இதுதான் வந்து நாங்கள் புழங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த உப்பு கரை வந்து போவே மாட்டேங்குது. எனக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் இருக்குது. நானும் தேய்ச்சி
வச்சு பார்த்துட்டேங்க, விடவே மாட்டேங்குது. ஸோ வால்பேப்பராவது நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தா, ஜலதாரை வந்து விளைக்கழுவுற இடம் வந்து கிட்டேயே இருக்கிறதுனால வால்பேப்பர் போட்டு சீக்கிரமாக விட்டுருதுங்க. ஸோ அதனால் வேண்டாம், இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஜலதாரை மட்டும் ஓரத்தில் வச்சு அந்த தடுப்பு மாதிரி வச்சு கொடுங்கன்னு என் கணவர்கிட்ட கேட்டிருக்கேன். சரி காசு இருக்கிறப்போ அப்போ வந்து பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அடுப்பு மேடை வந்து அகலமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காய் கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது கொஞ்சம் அலங்காரம் மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அடுப்பு மேடையே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். என்னுடைய பையன் வந்து எப்படின்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லைங்க. அவன் சின்ன வயசுலேருந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு 5th என்னமோ போகும்போது ஒரு ஃபீவர் வந்துச்சு. அதுலேருந்து ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டேன்றான். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து பாதாம் பருப்பு வந்து எப்பவுமே அவனுக்கு கால்சியம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு 4 பாதாம் பருப்பாவது டெய்லி சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். முந்திரி 4, பாதாம் 4 அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் பொடி பண்ணி வச்சு இந்த முட்டை நான் கலக்கிறேன் இல்லைங்களா, இதுக்குள்ளே நான் போட்டு கலக்கி தோசை நல்லா இருக்குங்க, உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்டு வந்து கலக்கி தோசை மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். அது அவனுக்கே தெரியாது முட்டை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, அப்படி போடும்போது மட்டும் கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுருவேன், கொஞ்சம் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ வந்து நான் அப்படி போடலிங்க, ஏன்னா எல்லாமே தீந்துருச்சு. என்னென்னா சின்ன வயசுலேருந்து நான் சத்து மாவு கூழ் கொடுப்பேன், சத்து மாவு அதுக்கப்புறம் ராகி கூழெல்லாம் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சத்து மாவு கூட நான் இனி வாங்கி வச்சுருக்கேன். இனி நான் மறுபடியும் வறுத்து நான் அரைப்பேன், எல்லாமே தீந்துச்சு. வறுத்து அரைப்பேன், அந்த வீடியோ நான் போடுவேங்க, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா சாப்பிட்டு நல்ல சத்தானது ஒன்று சாப்பிட்டு அந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்காங்களா? அப்படி விடும்போது நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க மறுபடியும் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்து வடசட்டிங்க, இன்னுமே சூப்பராக இருக்குது. அதனால் நான் எதுவுமே மாற்றலை. இப்போ வடசட்டி வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வரமிளகாயும் நான் கழுவுவேங்க, ஏன்னா அங்கே இங்கேயும் நான் தூசில் தானே அதெல்லாம் வந்திருக்கும். அதனால் வரமிளகாயும் நான் கழுவி வச்சுருவேன். இப்போ ஒரு தட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் தோல் இந்த மாதிரி காய் எது கட் பண்ணுறனாலும் இந்த மாதிரி தட்டில் போட்டு, அதுக்கப்புறம் நான் தான் நிறைய இண்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் பக்கத்தில் குட்டி ஒரு ஃபேன் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஃபேன் வந்து எப்போவுமே இந்த வெயிலில் வந்து கிச்சனில் நின்று சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது. முக்கியமாக தோசை சுடும்போது இந்த ஃபேன் வந்து நான் ஓட விட்டுருவேன். அப்போ வந்து நமக்கு அந்த ஹீட்டே நமக்கு தெரிவிக்காது. வரமிளகா போடும்போது அந்த விதை வந்து மேக்ஸிமம் உதுத்துருவேங்க, விதையோடலாம் போட மாட்டேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், பட் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எப்பவும் போல தான் கடுகு போட்டுறது, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி. இப்போ நான் போடுறது வந்து இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் சாம்பாருக்கு வந்து இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்திப்போம். இஞ்சி லைட்டாக வணங்கணுன்னே இப்போ பூண்டு எல்லாமே தட்டி தாங்க வச்சுருக்கேன், 1 2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு இந்த ரெண்டுமே வந்து செவக்கணும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து லைட்டாக பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நான் வணக்குவேன். இந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு எல்லா டைமும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக இருந்துச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 வரமிளகா நான் கழுவி கிள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்றேங்க. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌனிஸாக ஆகணுன்ட்டு கிடையாது, இந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வணக்கினா போதும். அப்போ தான் வந்து அந்த பருப்பு சாம்பார் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்ததுங்க, அதை தான் எடுத்து நான் கிள்ளி போட்டுட்ருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாவே அந்த குழம்புடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதனுடைய மனம் சூப்பராக இருக்கும். இது போக பச்சை மிளகா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் பச்சை மிளகா சுத்தமாக கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இது நல்லா நம்ம தொலாவும் போதே அந்த வாசனை நல்லாயிருக்கும். எதுவுமே இப்போ நான்வெஜ்ஜு வச்சா தான் ரசித்து நம்ம சமைக்கணும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ரசிக்கணுன்ட்டு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் ஒரு ரசமாகட்டும், ஒரு சாம்பார் ஆகட்டும், ஒரு புளிக்குழம்பு, ஒரு பொரியல், எதுனாலும் ஒரு நார்மலாக தயிருக்கு நம்ம தாளித்து போட்டு நம்ம தயிர் பச்சடி மாதிரி செய்வோம் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம ரசித்து நம்ம சாப்பிட்லாம். எல்லாமே உணவு தாங்க, எல்லாத்துலேயும் அதனுடைய டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் முள்ளங்கி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி, அது எங்கள் வீட்டில் ரவுண்டாக கட் பண்ணணும், கட் பண்ணி வச்ச முள்ளங்கி நான் போட்டிருக்கேன். பக்கத்தில் பாத்திரம் பார்த்தீங்க இல்லையா, அதில் தான் நான் எப்போவுமே சாப்பாடு செய்வேன். நான் இன்னுமே சின்னதில் வைக்கலாம், ஆனால் என்னோடய அரிசி வந்து புது அரிசி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் சின்ன பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கஞ்சி கோர்த்துருதுங்க. இந்த பச்சரிசி சாதம் எப்படி குழஞ்சி வரும் இந்த நம்ம பொங்கல்லாம் வைக்கும்போது, அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் நம்ம அரிசி வந்து கம்மியாக போட்டாலும் தண்ணி கொஞ்சம் நிறையா போட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம கொதிக்க விட்டு பண்ணணும் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வருதுங்க. அதனால தான் நான் இதில் வச்சுறது எப்போவுமே சாப்பாடு. கஞ்சி வடிப்பேன், கஞ்சி வடித்து நாங்கள் டெய்லி ஒரு டம்ளர் மதியானம் குடிப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் முள்ளங்கி போட்டாச்சு. நான் ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு சாம்பார் தூள் இருந்தது, நான் அரைச்சது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அதையும் நான் போட்டு நான் கிளறியாச்சு. இப்போ வந்து உப்பு போடுறேன், நல்லா வணக்கி விட்ருவேங்க. அப்போ தான் வந்து காய் பச்சை வாசம் போகும். நல்லா வணக்கி விட்ட பிறகு நான் பருப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா, வேக வச்சு அதை வந்து நல்லா கடைஞ்சி இதுக்குள்ளே ஊற்றி ஒரு கொதி விட்டால் வேலை முடிஞ்சுதுங்க.
இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது வணங்கும்போது இந்த தீஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாரும் எந்த அளவுக்கு நான்வெஜ் வந்து விரும்பி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வெஜ்ஜும் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அதுலேயும் இந்த முள்ளங்கி சாம்பார்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நான்வெஜ் சமைக்கும்போது நம்ம கறி குழம்பு வைப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த கறி குழம்புலேருந்து அந்த கறியை வந்து எடுத்து போட்டு நம்ம வறுவல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமாக செய்வோம். அதுக்கப்புறம் அந்த குழம்புல வந்து அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு கறி இருக்கும். அந்த ஒவ்வொரு கறி பார்த்தா பக்கத்தில் வடை சட்டியில் நாங்கள் வறுத்து வச்சுருப்போம். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த குழம்புல எங்கேயாவது தப்பி தவறி இருக்கிற அந்த ஒரு கறிக்கு போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த முள்ளங்கி சாம்பாரில் வந்து இந்த முள்ளங்கி பீஸ் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். இது கூடவே சாப்பாடு வெந்துருச்சான்னு அப்பப்போ பார்த்துக்கிறதுங்க. அரை வேக்காடு ஆகும்போதே நான் தட்டு போட்டு வடிச்சிருவேன். அந்த கஞ்சியை வந்து நான் வடித்து எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் டெய்லி வந்து கஞ்சி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே அதிகமாக குடிக்கக்கூடாது. 1 டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நாங்கள் வந்து 1 டம்ளர் எப்போவுமே குடிச்சுப்போம். அதாவது உப்பு போட்டு கலக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதுவுமே நான் கடிச்சுப்பேங்க. கஞ்சி முடிச்சுட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு ஓரமெல்லாம் வந்து சாப்பாடெலாம் அங்கே இங்கேயும் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து கரெக்டாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருவேன். அவ்வளோதான். சிம்மில் வச்சா அந்த அரை வேக்காட்டில் கஞ்சி வடிச்சேன் இல்லையா, மீதி வந்து சாப்பாடெலாம் பொடிஞ்சிரும். அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் இத்தனோடு கஞ்சி இருந்ததுன்னா அதுவும் ஆவியாகிடும். அப்போ சாப்பாடு வந்து பளபளன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நான் எப்போவுமே சாப்பாடு செய்வேன். பாருங்கள், சாம்பாரும் ஆயிடுச்சு. இதுக்கடையில் வந்து என் கணவர் வந்து எனக்கு மஷ்ரூம் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுவும் வந்து குழம்பு மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு தான் தோசைக்கெலாம் நம்ம தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அதையும் நான் குழம்பு பண்ணிவிட்டு ரசம் பொரியல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த 2 போதும், அது கூட நம்ம தயிர் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் அது பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், நான் டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சிட்ருக்கேன். மஷ்ரூம் குழம்பும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இது வந்து சாதாரணம் தான். நம்ம வந்து கறிக்கு அரைச்சி அந்த மசாலா தூளை கொஞ்சம் போட்டு எப்பவும் போல் மஷ்ரூம்லாம் நல்லா கழுவி வெங்காயம் மிளகாய் தாளிச்சு விட்டு இந்த மசாலாவையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும். வேணும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் வந்து கடைசியில் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் செய்கிறதுங்க. அடுத்தது என்னோடய கணவர் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் வியாபாரம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். போன விளாகில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வியாபாரமெல்லாம் பண்ணி பழகிட்டார். அதிகமாக படிக்கலை. ஸோ ஒரே சந்தைக்கு தானே போயிட்டுருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் தோட்டங்கடலாம் இருக்குது. ஏதோ ஒன்று விளைஞ்சதுன்னா கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் தர்பூசணியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் உண்மையே சொல்கிறேங்க, இந்த தர்பூசணி வந்து நான் சொல்லணுங்கிறக்காக சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டு. எல்லா தர்பூசணியும் நம்ம சாப்பிடும்போது விதை வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நமக்கு விதை கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். பார்த்து சதை நிறையா இருக்குது, விதை வந்து கம்மியாக இருக்குதுங்க. நான் அந்த விதையெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக முளைக்க போடணும் அப்படின்ட்டு. எங்கள் தோட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, அங்கே முளைக்க போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலையும் கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தாங்க. அது போக அவங்க கொடுத்துறது தெரியாமல் இவர் முதல்லையே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் சில பொருட்கள் வாங்கினேன், அதை காமிச்சிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ராகி சேமியா இருந்துக்கிட்டே இருக்குங்க. ராகி சேமியா வந்து ஒரு 5 பேக்கெட் 6 பேக்கெட்டில் ஒட்டுக்கா வாங்கி வச்சுருவேன். நான் எப்போ ஒரே கடையில் தான் வாங்குவேன் ராகி சேமியா எல்லாமே. அப்போ தான் அந்த கடையில் அன்னைக்குன்னு பார்த்து 2 பேக்கெட் தான் இருந்தது. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டேன். ஏன்னா எப்போ ஒரு அவசரத்துக்கு 2 பேக்கெட் போட்டு அழகாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு என்னோடய பையனுக்கு வந்து சாக்கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பாவது ஒரு டைம், இதெல்லாம் ரெகுலராக கிடையாதுங்க, எப்பாவது ஒரு டைமு சாக்கோஸ் வந்து எனக்கு ஒரு பேக்கெட் அவனுக்கு ஒரு பேக்கெட். இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் சாக்கோஸ், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நான் காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குது பானிபூரி செய்கிறது. இது வந்து நான் இந்த மாதிரி 30 ரூபாய்ங்க 1/4 கிலோ. நான் இது எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். பிரியாணிக்கு வந்து எப்படி இருந்தாலும் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைப்போம். ஸோ அரைக்கும் போது அதுலேருந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு பானிபூரிக்குன்னு தனியாக நான் வச்சுப்பேங்க. பச்சை மிளகாலாம் போட்டு அரைக்கிறதுனால இது பானிபூரிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நான் பிரியாணி பண்ணுறேனோ அப்போ கொஞ்சம் பானிபூரியும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சம் தாங்க எல்லாமே, பார்த்து தான் நம்ம நிறைய வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எப்பாவது இருக்குது அப்படி சேர்த்திக்கிறது. அதுக்கப்புறம் புதுசாக வந்து வந்திருந்தது பாஸ்தா. நான் இது வரைக்கும் பாஸ்தா வந்து சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. சரி, இந்த ஒரு இது நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் நான் வாங்கியிருந்தேன். சரி பாஸ்தா பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் அவர் வாங்கிட்டு வந்ததை நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். இதில் 2 நாள் சந்தைக்கு போகிறதுனால ஃப்ரிட்ஜில் எதுவும் வாங்கி வச்சுக்க மாட்டோம். அப்பப்போ வாங்கிட்டு வரதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இஞ்சி வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். நான் டீ வச்சது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எப்போவுமே டீக்கு இஞ்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி நான்வெஜ்ஜெல்லாம் செய்யணும்னா இஞ்சி கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் அப்போ வாரத்தில் 2 டைமும் வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு டைம் வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ அளவுக்கு தான் வாங்கிட்டு வருவார். நிறையா வாங்கிட்டு வந்தாலும் குமிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதுவுமே வாங்கிட்டு வருவாங்க. என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து கருவேப்பிலை கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் இவர் முதலே வாங்கி வச்சுட்டாரு. நாங்களும் ஏதாவது சந்தையில் வித்தியாசமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு
நெய்பர்ஸுக்கும் கொடுப்போம். அவங்களும் வந்து தோட்டத்தில் ஏதாவது விளைஞ்சதுன்னா அப்பப்போ ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து சும்மா பண்டமாற்று முறை மாதிரி அவங்க கொடுக்குறது மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வர மாட்டோம். நாங்களும் ஏதாவது இருந்தால் நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி தான். இந்த பச்சை மிளகா வந்து என்னோடய கணவர் வாங்கலிங்க. நான் முதல்லயே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் பச்சை மிளகா பிடிக்கவே பிடிக்காது, யாருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கே தெரியாமல் நான் பச்சை மிளகா வாங்கி வச்சு ஏதோ ஒன்று அவர் சாப்பிடாத காய், இப்போ பீக்கங்காய் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த காயெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். ஸோ அவருக்கே தெரியாமல் நான் பச்சை மிளகா போட்டு சாப்பிடுவேன். நிறையாவும் போட மாட்டேன். எனக்கு அந்த வாசனை இருந்தால் போதும். ஏதோ 1 2 அந்த குட்டி குட்டி பச்சை மிளகாய்னா 2, பெருசாக இருந்தால் 1 இந்த மாதிரி போட்டுப்பேன். ஸோ அவருக்கே தெரியாமல் வாங்கி ஒளிச்சு வச்சுப்பேன். அதை தான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அவர் வந்து பீக்கங்காயெல்லாம் சாப்பிட மாட்டார். பீக்கங்காய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து முத்தின பீக்கங்காய் இருக்கும்போது தக்காளிலாம் போட்டு கடைவாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில். பட் இங்கே வந்து பீக்கங்காய் நானும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் பச்சையாகவே சாப்பிட்றாளுங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, தயவு செஞ்சு வாங்கிட்டு வாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதான் இப்போ இந்த முள்ளங்கி தான் இன்றைக்கி நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வாரத்தில் ஒரு டைமாவது நாங்கள் முள்ளங்கி சாம்பார் வச்சுருவோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் மேரக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பார் ஒரு 3 4 டைம் நாங்கள் சாம்பார் பண்ணிடுவோம். அதுதான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாதுங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். அதே மாதிரி வெண்டைக்காய், இன்றைக்கி வந்து நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணல. இந்த முள்ளங்கி செஞ்ச அன்றைக்கி நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணல. பட் பையனுக்கு டெய்லி வெண்டைக்காய் நான் கொடுத்துருவேன். ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி அமையும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டும் அவருக்கு பிடிக்காது, எனக்கும் பையனுக்கு தான். டெய்லி ஒவ்வொன்றும் செஞ்சுக்குவோம். 2 ஒட்டுக்காலாம் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி தான் 2 இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எத்தனோண்டு இருக்குது. அப்புறம் பீன்ஸ் கேரட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வருவார். அதுவே போதும், வேஸ்ட் ஆகிடும் கூடாது. அது வச்சுருந்தா காஞ்சும் போயிடும். ஏன்னா வாரத்தில் 2 நாள் அவர் சந்தைக்கு போகிறதுனால எது இல்லையோ அதை அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவாருங்க. பாருங்கள் வெண்டைக்காயில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் அவர் தான் காயெல்லாம் செலக்ட் பண்ணுவார். எனக்கு இப்போ வரைக்குமே காய் இவ்வளோ கிலோ, என்னென்ன கிலோ, என்னென்ன ரேட் அப்படிங்கிறது அதிகமாக தெரியாது. சந்தைக்கு போகலை அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு வெண்டைக்காயோ இல்லை ஏதோ ஒரு காய் என்னமோ அந்த மாதிரி வாங்கணும் தவிர்த்து பூராமே அவரே வாங்கிட்டு வந்துடுவார். இது வந்து பிரதோஷத்துக்காக இந்த வாரத்தில் கோர்த்த மாலைங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் சொன்னேனே, எங்களுக்கு செடி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு, அதில் பறித்த பூக்கள் தாங்க இது. எதுவுமே கடையிலலாம் வாங்கலை. பாருங்கள் இன்னுமே வந்து அரளிப்பூ வந்து மீதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அதுவும் நிறைய விலாகில் நான் சொல்லியிருப்பேன் எந்த இடத்துல நாங்கள் பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். எல்லாருமே பத்திரமா ஹாப்பியாக இருங்க. பை.